தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்கிற சிறப்பு தீவிர திருத்தத்துல மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. எங்களுடைய வாக்குகள் பறிபோயிருமோ அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. அப்படி பறிபோகாம இருக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை மக்கள் நம்ம கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கிட்ட நேரடியாக நம்ம விளக்கம் கேட்டு அதையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஏற்கனவே கேள்விகளுக்கு பதில் சொல்ற பார்ட் 1 வீடியோ வெளியாகி இருக்கு. அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்போ அந்த கேள்விகள் என்ன, அதுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சுப்பராயலு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சரியா இப்பதாங்க நாங்க வெளிநாட்டுக்கு கிளம்பி போனோம், 2 மாசம் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற சிச்சுவேஷன், இந்த நேரம் பார்த்து எஸ்ஏஆர் நடத்துறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆன்லைன்லேயே எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி வச்சிருங்க, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்தால் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கிட்ட பேசி இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 2005 என்னுடைய பேர் இருந்துச்சு, அதன் பிறகு என்ன காரணத்தினாலே தெரியல என்னுடைய பேர் நீக்கப்பட்டுச்சு, திரும்பவும் நான் என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்த்தேன். அப்போ 2005 என்னுடைய பேர் இருந்தபோது வேற வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்திருக்கும், இப்போ எனக்கு வேற வாக்காளர் பட்டியல் அடையாள அட்டை எண் இருக்கு, இந்த நம்பர் மிஸ்மேட்ச்னால என்னுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படாம போகுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப லேட்டா தான் தேர்தல் ஆணையம் 10 இலக்க வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கம்மி டிஜிட்ஸ் தான் இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்களே பல விதமாக இருக்கு. அதனால இந்த எண்களும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. உங்களுடைய பேரை டைப் பண்ணி 2002 2005 உங்களுடைய டீடைல்ஸை எடுத்துக்கலாம். நேர்ல வர பூத் லெவல் ஆபீசர்ஸும் அதை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய பெயர் நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வேறையாக இருந்தாலும் சரி, பெயர்ல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. சுதர்சனம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 2025 ஜூலை மாதம் தான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டு முதல் முறையாக வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு 2002 2005 எஸ்ஐஆர் டீட்டெயில்ல எங்களுடைய பேர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. நிச்சயமாக அப்போ உங்க டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஆவணங்கள் கேட்பாங்க. இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, நீங்க 1987 இருந்து 2004 பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை குறிக்கிற ஆவணத்தையும், உங்களுடைய தாய் அல்லது தந்தை 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை குறிக்கிற ஆவணத்தையும், அல்லது உங்களுடைய தாத்தாவினுடைய பிறந்த தேதி, பிறந்த ஆவணத்தை குறிக்கிற ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கட்டாயப்படுத்துறாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தந்தை, தாய், சகோதரர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் யாரு இருந்தாலும் இதே நடைமுறை பின்பற்றப்படும். அவங்களுடைய பிறந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஆவணங்களை சப்மிட் பண்ணணும். ஆஷிக் அகமது அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஆன்லைன்லேயே இந்த எனிமிரேஷன் ஃபார்மை நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனால் நேரில் போய் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அப்படி நேரில் போகும்போது என்னுடைய அட்ரஸ் வேறையாக இருந்தால் என்ன பண்றது, அதாவது நான் இருக்கிற அட்ரஸும் எனக்கு ஓட்டு இருக்கிற அட்ரஸும் வேற வேறையாக இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சிக்கல் தான். உங்களுடைய ஓட்டு எங்க இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் அவங்க போவாங்க. அங்க போய் வெரிஃபை பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் அங்கே யாருக்குமே தெரியல அப்படின்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாது. நீங்க திரும்பவும் தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபனம் தெரிவித்தல் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸுக்கு சரியான ஆவணங்கள், அதாவது 13 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் அல்லது நீக்கப்பற்றும். வெங்கட சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னுடைய அட்ரஸ் மாறிடுச்சு, அதாவது ஓட்டர் ஐடி இருக்கிற அட்ரஸும் நான் இப்ப இருக்கிற அட்ரஸும் வெவ்வேறாக இருக்கு, நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தான். முதல்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி அட்ரஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நீங்க பக்கத்திலேயே வீடு மாறி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட போய் நீங்க இல்லை நான் இந்த பக்கத்துல தான் மாறி இருக்கேன், எனக்கு அந்த ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அவங்களும் நீங்க எந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க. உங்களுடைய பேர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும். ஆனால் இது அந்த பூத் லெவல் ஆஃபீஸரினுடைய முடிவு. அவர் நினைச்சா மட்டும்தான். இல்ல நீங்க தூரமா இருக்கீங்க, 2 தெரு தள்ளி இருக்கீங்க, வேற ஏரியாவில் இருக்கீங்க, வேற மாவட்டத்தில் இருக்கீங்க, வேற மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸரால உங்ககிட்ட அந்த ஃபார்ம்ஸை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஃபார்ம் கொடுக்காததுனால உங்களுடைய பேர் 9 டிசம்பர் 2025 வெளியாகிற வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. சரி, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய பேர் கேட்ட கேள்வி.
9 டிசம்பர் 2025 இருந்து ஜனவரி 8 2026 இந்த காலகட்டத்தை கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபனம் தெரிவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபார்ம் 6 அப்படிங்கிற பெயர்களை சேர்க்கிறதுக்கான அந்த ஃபார்மை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும். இதை ஆன்லைன்லயும் சமர்ப்பிக்கலாம், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் நீங்க சமர்ப்பிக்கலாம். அதை சமர்ப்பிக்கும் போது டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஃபார்மையும் சேர்த்து கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஏற்கனவே நான் சொன்ன அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல 2002 2005 உங்களுடைய தரவுகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம்லையும் கேட்டிருப்பாங்க. அந்த தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேடி எடுத்து அதுல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்படி அந்த தரவுகள் எல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும். அது சரியாக நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயரை நீங்க சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்க இந்த ஃபார்ம் 6 ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருந்தாலும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் திரும்பவும் வருவாங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க. இதுதான் அட்ரஸ் மாதிரி இருந்தா நீங்க பின்பற்ற வேண்டிய 2 முக்கியமான நடைமுறைகள். அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி, என்னுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விட்டது அப்படின்னா அதோட முடிஞ்சா என்னுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. வரைவு வாக்காளர் பட்டியலில் நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தாலே சேர்த்துருவாங்க. அது சரியா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலை 9 டிசம்பர் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுடைய ஃபார்ம்ஸ் எடுத்து வச்சு இவங்க சரியான டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒன்றா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க தேர்தல் அதிகாரிகள். அப்படி அவங்க செக் பண்ணும்போது நீங்க கொடுத்த தகவல் தப்பாக இருக்கு அல்லது நீங்க முழுமையாக அதை ஃபில் பண்ணல, இல்லை ஃபில் பண்ணாமே விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து இஆர்ஓ ஆஃபீஸர் தரப்புல இருந்து, அதாவது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவர் தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் வரும். அதை பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நேரில் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க இந்தியர் தான், இங்க தான் பிறந்தீங்க, இந்த தேதியில தான் பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை சப்மிட் பண்ண சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். அந்த ஆவணங்களை நீங்க இஆர்ஓ அப்படின்னு சொல்லப்படுற அரசாங்க அதிகாரிகள் தான் அங்கே நியமிச்சிருப்பாங்க. அந்த இஆர்ஓ யாராக இருப்பாங்க அப்படின்னா சப் டிவிஷனல் ஆஃபீஸராக இருப்பாங்க, சப் கலெக்டராக இருப்பாங்க. இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய அலுவலகத்துக்கு நீங்க நேர்ல போய் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஊரக பகுதியில் பார்த்தோம்னா தாசில்தார், ஆர்டிஓ, பிடிஓ போன்ற அலுவலகங்கள்ல இருக்கிற அதிகாரிகளும் இந்த ஆவணங்களை வாங்கி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி நீங்க கொடுத்த ஆவணங்கள் திருப்தியாக இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா கௌசல்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் இப்பதான் முதல் முறை வாக்களிக்க போறேன், அதனால என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணேன். இப்போ அந்த ஃபார்ம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியோட இன்னும் 2 கேள்வியும் நான் சேர்க்க விரும்புறேன். அருணாச்சலம் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏற்கனவே என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. 3வது, நான் வெளிநாட்டில் இருக்க என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் புதுசா சேர்க்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 3த்துக்குமே ஒரே பதில் தான். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் என்னைக்கு தொடங்குச்சோ அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபார்ம் 6ஓ ஃபார்ம் 8ஓ ஃபார்ம் 7ஓ எதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பெண்டிங்ல போடப்பட்டுவிடும். 9 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 8 2026 இந்த காலகட்டத்தை உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபனம் தெரிவித்தல் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இந்த காலகட்டத்துல கௌசல்யா சப்மிட் பண்ண அந்த ஃபார்ம் 6 பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க. அப்ப நீங்க வேற ஆதாரங்களை கொடுத்துருப்பீங்க, ஆனா இப்ப நீங்க வேற ஆதாரங்கள் வேற ஆவணங்களை கொடுக்க சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து திரும்பவும் கேட்பாங்க. ஒண்ணு, நீங்க 2002 2005 உங்களுடைய தந்தை தாயினுடைய பேர்கள் இருக்கா அப்படிங்கறது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 13 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை கேட்பாங்க. அப்படி நீங்க சரியாக சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு விடும். ஏற்கனவே உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, அவருக்கும் சொல்றது இதே தான். உங்களுக்கு அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் வீட்டுக்கு வராது. நீங்க என்ன பண்ணணும், 9 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 8 வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள ஃபார்ம் 6 தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்ளை பண்ணணும். அதே ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்லயும் அப்ளை பண்ணலாம். வெளிநாட்டுல இருக்கவங்களும் ஃபார்ம் 6 ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அவங்களும் இதே மாதிரியான ஆவணங்களை கொடுக்க வேண்டியது கட்டாயம். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகுதான் எனக்கு 18 வயசை நிரம்புது, நான் இப்பவே ஃபார்மை தாக்கல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தாக்கல் பண்ணலாம். ஆனால் அது ப்ராசஸ் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ 18 வயது முடியுதோ அதன் பிறகுதான் ப்ராசஸ் செய்வாங்க. சரி, அப்படி பார்த்தா கூட எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சும் என்னால் என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. நிச்சயமாக முடியும். எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் தான். அதுக்கப்புறமாக நடக்கிறதெல்லாம் எப்பயுமே தேர்தல் ஆணையம் பின்பற்ற அந்த நடைமுறைகள் தான். அதனால நீங்க பிப்ரவரி 7 2026
இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு பிறகும் ஃபார்ம் 6 தேர்தல் ஆணையத்துல ஆன்லைன்லயோ நேர்லயோ போய் சப்மிட் பண்ணலாம். ஆனா அப்படி நீங்க சப்மிட் பண்ணும்போது 2002 2005 உங்களுடைய தந்தை தாயினுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயில நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் 13 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க கொடுக்க வேண்டியது நிச்சயமாக இருக்கும். ஏன் 2002 2005 அந்த ஆவணத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னா 2026 பிப்ரவரி 7 இறுதி வாக்காளர் பட்டியல் SIR முடிஞ்சு அறிவிச்சிடுறாங்க. அதனால இனிமேல் 7 பிப்ரவரி 2026 தான் ரெஃபரன்ஸ் டேட்டாக இருக்குமே தவிர 2002 2005 இருக்காது. அதனால நீங்க தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை தாயினுடைய பெயர் பிப்ரவரி 7 2026 வெளியான அந்த SIR இறுதிப்பட்டியல இருந்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும். அடுத்ததா ஹியூமன் 5587 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. உண்மையாகவே ஒரு மனிதாபிமானத்தோட தான் அந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு. சமீபத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில் இருந்த பல மக்களை அந்த வீடுகளை எல்லாம் இடிச்சுட்டு வேற இடங்கள்ல குடியேற்றினாங்க தமிழ்நாடு அரசு. உதாரணத்துக்கு பல்லாவரம் பக்கத்துல அனகாபுத்தூர், அங்கிருந்து மக்களை வேற ஏரியாவுக்கு மாத்தினாங்க. அப்படி பல்காக மாறினவங்களுக்கெல்லாம் இந்த SIR ப்ராசஸ்ல என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும்? பல்கா அவங்க மாறி இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இந்த ஃபார்ம்ஸை கொடுத்து அவங்களுடைய பேரெல்லாம் சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையாவே நல்ல கேள்விதான், நிறைய பேருக்கு தெரியாத கேள்வி. இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இதுக்கு சரியான ஒரு பதில் இல்லை. அரசாங்கம் விரும்பினால் அந்த மாற்றப்பட்ட மக்களுடைய ஐடென்டிட்டியை ஒட்டுமொத்தமாக கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஏதாவது சிறப்பாக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவெடுக்கப்படும். அது அந்த ERO அப்படின்னு சொல்லப்படுற அந்த அதிகாரிகள், பூத் லெவல் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். சோ இதுல தமிழ்நாடு அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட கொண்டு போய் நாங்க மாத்தின குடும்பங்கள் இவங்க தான், இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தனியாக தேர்தல் ஆணையம் பூத் லெவல் ஆபீசர்ஸ் அனுப்பி இந்த எனிமினேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையமும் அதுக்கு முன் வரணும். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, நாங்க வாக்குகளை டெலீட் பண்றது கிடையாது, வாக்குகளை சேர்க்கறதுக்காக தான் இதை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நோக்கம் உண்மையாக இருந்தனா அவங்க தரப்புல இருந்தும் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான கேள்வி, ஆதரவற்ற குழந்தைகள். அவங்களுக்கு தந்தை தாய் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தந்தை தாய் எப்படி போய் 2002 2005 அந்த வாக்காளர் பட்டியல தேடுறது? அப்போ ஏற்கனவே வாக்கு இருக்கிற அவங்களுடைய வாக்கு இதுல பறிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் சந்தேகமாக எழுப்பப்படுது. அதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கட் அண்ட் ரைட்டான ஒரு பதில் கிடையாது. அப்படி ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் கார்டியன் யாராக இருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து பூத் லெவல் ஆஃபீஸர் தனிப்பட்ட வகையில அவங்களுடைய வாக்கை வாக்காளர் பட்டியல சேர்த்துடலாம். அப்படி கார்டியன் யாருமே இல்லைன்னா அந்த நபருக்கு ஆவணங்கள் இருக்கும். அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதை அடிப்படையில வச்சு அவங்களுடைய சூழல் கருதி இந்த பூத் லெவல் ஆஃபீஸரும் ERO அப்படிங்கிற அந்த ஆஃபீஸரும் அவங்களுடைய பெயரை பரவி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. அவங்களுடைய வாக்குகள் மேக்சிமம் பறிக்காத வகையில நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க. இந்த வீடியோனுடைய கடைசி கேள்வி, வெங்கட் 4690 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சத்தியமா இது நான் இல்லைங்க, உண்மையாகவே வெங்கட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கிறது ரொம்ப வேலிடான கேள்வி. சரி, இப்ப SIR ப்ராசஸ் நடத்தி அவங்க இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சு நீங்க ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல்ல வெளியிடுறீங்க, அதன் அடிப்படையில வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ இறுதி பட்டியல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்தியர்கள் தானே அர்த்தம்? ஆமா. அப்போ அந்த இந்தியர்கள் கையில இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் ஐடியை இந்தியர்களுக்கான குடியுரிமை ஆவணமாக நீங்க எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இந்த ஓட்டர்ஸ் ஐடியை சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃபாக இனிமேல் கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டோம். அப்படி எந்த சட்ட விதிகளும் இல்லை. சட்டத்தின்படி பார்த்தோம்னா இந்தியர்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கான அந்த சட்ட விதி. அதை தான் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோமே தவிர இந்த ஓட்டர் ஐடியை சிட்டிசன்ஷிப்கான ஆவணமாக நீங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ பல்வேறு கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்லியிருக்கேன், தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான விளக்கங்களை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து கேட்டு சொல்ல முயற்சி பண்றோம். தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சி பாருங்க, விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.